பணம் தான். பணம் இல்லாம இந்த கோர்ட்ல வந்து எதுவுமே நடக்காது. அப்படி அதாவது 45 பவுன் நகையாவது நம்ம மீட்டுலாம், நம்ம பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படியாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து வராங்க இங்க. ஆனா அந்த 45 பவுன் நகைக்கு கிட்டத்தட்ட லாயருக்கு வந்து வாய்தா டேட்டு வாங்கி 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 செலவு பண்றதுக்கு எக்கச்சக்கம். லாயர்ஸுங்க சாப்பிடுற இந்த ஹோட்டல்ல பிரியாணி நல்லா இருக்கும், இந்த ஹோட்டல் பிரியாணி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சொல்லி சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்க பில்லு கொடுத்தே வந்துருவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து பில்லு கொடுத்ததே கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் 4 மாசம் பில்லு, 4 லட்சம் ரூபாய் பில்லு மேல கொடுத்துருப்பாங்க இவங்க சாப்பிட்ட பிரியாணிக்கே. அந்த மாதிரி உங்களுக்கு நீதி கிடைச்சுதா இல்லையா? 45 பவுன் நகை வந்து மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சிட்டா இல்லையா? பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்ததா இல்லையா? இது இடையில நடந்த சம்பவம் என்ன? எந்த சூழ்நிலை நீதியே கிடைக்காது அப்படின்னு சொல்ற பட்சத்துல யார் வந்து நீதியை வந்து நிலைநாட்டியிருப்பாங்க? கடவுள் வந்திருப்பாரா, இல்ல அந்த கருப்பே நீல வந்திருப்பாரா? இதுதான் இந்த படத்தோட முழு கதையுமே. இதுதான் இந்த திரைப்படத்துல வந்து இது மட்டும் கதை இல்ல. இந்த திரைப்படத்துல வந்து அடுத்தடுத்து நடக்கிற சம்பவம் வந்து ஒவ்வொரு சம்பவமும் வந்து இந்த திரைப்படத்துல ஒரு வித்தியாசமா தான் இருக்கும்.